வேலை செல்லுங்கள் என்று வாழ்த்திய வடக்கு காவல்நிலைய ஆய்வாளருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சமயம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இடப்பக்கம் தான் கொண்டு போட்டிருப்பார். ஒரு நாள் அதற்கு மாறாக வலப்பக்கம் கோழில் கொண்டு போட்டுட்டாரு. நம்ம சும்மா இருந்தாங்களா வித்தியாசமா பார்த்தாலே சட்டம் புதுசா இருக்கு, அது கொஞ்சம் கழிச்சு அடையுங்க, இந்த மாதிரி தான் நம்ம கேட்டே இருக்கோம்ல. அதே மாதிரி செய்தியாளர்கள் வந்து காமராஜர்கிட்ட கேட்கிறாங்க, இல்லையா வித்தியாசமா நீங்க மாற்றி போட்டுருக்கீங்க, வேற ஒன்றும் இல்லையா, சட்ட லேச பிரிஞ்சிருக்கு, அதனால போட்டுருக்கேன். இவ்வளவு எளிமையான தலைவரை நாம் வரலாற்றிலே இந்த உலகத்திலே எங்காவது பார்க்க உண்டா? இதை போலத்தான் நீங்களும் எளிமையாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய பள்ளி தாளர் அவர்கள் அடிக்கடி சொல்வார். ஆசிரியர்கள் எளிமையாக இருந்தால்தான் எப்படி எளிமையாக இருந்த காரணமாக மாணவர்கள் எல்லாம் அவரை அனுப்பினார். அதே போல ஆசிரியர்கள் எளிமையாக இருந்தால்தான் உங்களை உங்களோடு நெருங்கி பழகுவார்கள். அப்பொழுது உயர 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 மேல போவான் அப்படின்னு அடிக்கடி வலியுறுத்துவாங்க. புரியல. அந்த மாதிரி எளிமையை சிகரமாக விளங்கிய பெருந்தலைவரை புரியலடா. கிருஷ்ணமராஜபாளையம் நாடா தலைமுறை நிர்வாக உறுப்பினர் ஐயா ஞானசேகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவன் போன் முறைன்னு இருக்கான்டா. சேரா இருந்து அந்த வீடியோ எடுத்துட்ருக்கேன், கூப்பிட்றேன். ஃபோனே போடல. கல்விக்கே ஒரு எடுத்துக்காட்டாக விலகிக் கொண்டிருக்கிறது, இன்னும் விலகிக் கொண்டிருக்கிறது. எனவே மாணவர்களாக நீங்கள் நாடார் மேல்நிலை கல்வியை படிக்கிறோம் என்றாலே ஒரு கௌரவம் உண்டா? ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை நாம் படிக்கிறோம், நல்ல படித்து முன்னேற்றி நாம் பல பதவிகளை பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு சேர்ந்திருக்கின்றீர்கள். அது வீண் போகாது. நீங்கள் எல்லாம் காமராஜர் ஐயாவை பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் நாங்களாம் காமராஜர் ஐயாவை நேரில் கண்டு அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் நாங்கள் கண்டு அறிவித்திருக்கின்றோம். இருந்தாலும் காமராஜர் என்பவர் எப்படி இருப்பார் என்று பல சிலைகளிலே அவர் உயரமான கதராடை அணிந்து எளியவராக இருந்து அவரை சிலைகளாக பார்த்திருக்கின்றீர்கள். உதாரணமாக நமது நாடார் மேல்நிலைப்பள்ளியிலே இந்த மயல்வாடி கட்டடத்தையே நமது காமராஜர் அவர்கள் கையால் திறக்கப்பட்டது என்பதை நாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது காங்கிரஸ் கமிட்டி என்பது அலுவலகம் பக்கத்தில்தான் இருந்தது. அதற்கு பலமுறை காமராஜர் அவர்கள் வரும்போதுதான் நமது நாடார் மேல்நிலைப்பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள். எனவே காமராஜர் ஐயாவை பற்றி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதே அவருடைய 122வது பிறந்த நாளிலே உங்களை வைத்துக் கொள்கிறேன். மாணவர்களாய உங்கள் அனைவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு திறமை இருக்கும். யாருக்கும் திறமையாற்றவர்கள் அல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுதிருந்தே ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். கிடைக்கின்ற நேரத்தில் நன்றாக விளையாடுங்கள், நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக தண்ணீர் குடித்து உடலை நன்றாக பற்றிக் கொள்ளுங்கள். படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் உடலை பாதுகாப்பு ஒரு பக்கம் இருக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பிற்கால குறிப்புகளை மனதில் கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி ஐயா சொன்ன மாதிரி போலீஸ் வரலாம், எஸ்ஐ வரலாம், மேலும் பல பதவிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரும் தங்களுடைய திறனை வளர்த்துக் கொண்டு குறிப்புகளை அழைக்க வேண்டும் என்று இந்த காமராஜருடைய பிறந்த நாள் தினத்திலே நீங்கள் அனைவரும் ஒரு குறிப்புகளை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் கற்றதை கைவிடாவது கற்றுக்கொண்டீர்கள். படிப்பு என்பது எந்த ஒரு தரத்தில் எந்த ஒரு சூழ்நிலையையும் உங்கள் பயன்படுத்தி கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள், அதை நோக்கி முன்னேறுங்கள், நீங்கள் நினைத்த இலக்கை அடையலாம் என்று கூறிய கிருஷ்ணமராஜபாளையம் நாடார் உரைமுறை நிர்வாக உறுப்பினர் ஐயா ஞானசேகரன் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருமுறை நெல்லை ஏமனை
யார் பெருந்தலைவரும் அவரும் சிறையில் ஒன்றா இருந்தவங்க. தலைவரை பார்த்து போயிருக்காங்க. ஐயா நல்ல ஆட்சி நடக்குதுங்க. வடக்கு காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு நினைவுபடுத்த வழங்கியிருக்கின்றார்கள் எங்களுடைய தலைவர்களும் செயலாளர்களும் பள்ளி செயலாளர்களும். நாமும் ஆட்சி நடக்குங்க, மக்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. நம்ம சாலை போட்டிருக்கோம், அணைக்கட்டு கட்டியிருக்கோம், எல்லாமே செஞ்சிருக்கோம். ஆனா மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்த்தோம்னா மக்கள் நம்ம பத்தி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அந்த ஜெயமணி சொல்றாரு. அது என்ன செய்யலாம்ங்கிற அப்படி கேட்கும்போது ஒரு நீதிமன்றம் தயாரிப்போம், ஒரு விளம்பர படம் தயாரிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா நாம தான் சாலை போட்டோம், அதை நடக்கினா அது தெரியும். நாம தான் அணை கட்டணும், அதை நீர்ப்பாசனம் பண்றான், விவசாயம் பண்றான், அதுவும் தெரியுங்க. இது எல்லாம் விளம்பரம் தானே, இது எதுக்கு விளம்பரம் அப்படின்னு இல்லைங்கய்யா. நம்ம குந்தாலெல்லாம் நீர்ச்சட்டம் கட்டியிருக்கோம், மழை குறைந்து நாம செஞ்சிருக்கோம். இதெல்லாம் யாருக்குமே தெரியாது, படிக்காத பாமரத்துக்கு எங்கேயா தெரியும் போது. அதனால கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம், ஒரு விளம்பர படம் தயாரிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியான தலைவரையும் யோசிக்கிறாரு. சரி எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறாரு. ஐயா என்ன ஒரு 3 லட்சம் ஆகும். 3 லட்சமா? நான் 10 ஊர்ல 10 கோயில்கள் கட்டுறப்பா, கோயில் விட்டு வராத, இங்க படிக்கிறதுக்கே நான் ரூபாய் எல்லாம் ஆரம்பிட்டு இருக்கேன், நீ என்னன்னா இப்படி சொல்லிட்டு நீதிபதி ஜாதி போறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா. விளம்பரமே இல்லாத முதலமைச்சர் அவர் ஒருத்தர் தான். இன்னைக்கெல்லாம் எங்கு பார்த்தாலும் ஊருக்கு தெருவுக்கு பிளஸ் வச்சு அனுப்புறாங்க. ஒரு டீம் ரைட் கேட்டா அதுல குடும்பத்தோட பேர் இருக்கு. ஒரு மின்விசையில பாத்தீங்கன்னா 3 ரெக்கை 4 ரெக்கை எல்லாருக்கையும் அவங்களுடைய பேர் இருக்கு. ஆனா விளம்பரத்தை விரும்பாத, பகத்தை விரும்பாத ஒரே தலைவர் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் தான். அவருடைய புகழை பறைசாற்ற வருகிறார் நம்முடைய நாடார் கோட்டப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு பூங்கொழி அவர்கள். அன்போடு அழைக்கின்றோம். மேடையில் அமர்ந்திருக்கும் ராஜபாளையம் கிருஷ்ணராஜபாளையம் நாடார் உறவிமுறை பெரியோர்களுக்கும் நம் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் இன்றைய விழாவினை கொண்டாட இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம். அனைத்து கிராமங்களிலும் கல்வி சாலைகளை திறந்து மதிய உணவளித்து அனைத்து மக்களையும் படிக்க வைத்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் மாணவர்கள் சில நல்ல பண்புகளை கடைபிடிக்க உறுதி கொள்ள வேண்டும். காலையிலே எல்லாரும் உறுதிமொழி எடுத்தீங்க. இன்னும் சில நல்ல பண்புகளை கடைபிடித்தால் உங்கள் கல்வி உயர்வுக்கும் அது வழிவகுக்கும். முதலில் நன்றி. உங்களுக்கு ஒரு சிறிய உதவி யார் செய்தாலும் நன்றி கூட பழகுங்கள். மறக்காமல் நன்றி கூட பழகுங்கள். இனிமையான சொற்களை மட்டுமே பேசுங்கள். அனைவருக்கும் நன்றி சொல்லி பழகுங்கள். நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பதால் கிடைக்கும் மதிப்பை உணருங்கள். பொறாமை வேண்டாம். தவறு உங்கள் பக்கம் இருந்தால் மறக்காமல் மன்னிப்பு கேட்டு பழகுங்கள். அது நேரம் எதை இருந்தாலும் திரும்ப சம்பாதித்து விடலாம். நேரத்தை இருந்தால் திரும்ப பெற முடியாது. நேரத்தை திட்டமிட்டு செலவழியுங்கள். எந்த வேலையையும் சோம்பல் இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்திற்குள் செய்ய பழகுங்கள். புத்தகங்கள் வாசிக்கும் வழக்கத்தை ஏற்படுத்துங்கள். நீண்ட நேரம் அமர்ந்து புத்தகங்கள் படிப்பதால் உங்கள் கல்வி உயர்வுக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் உங்கள் இலக்கை அடையவும் வழிவகுக்கும். இது என் வேலை இல்லை, எனக்கு நேரம் இல்லை, இதை என்னால் செய்ய முடியாது என்பது போன்ற எதிர்மறையான எண்ணங்களை கைவிட்டு நேர்மறையான எண்ணங்களை இணைத்து கூடுதல் பயிற்சியும் முயற்சியும் எடுத்து தன்னம்பிக்கையோடும் புத்திசாலித்தனத்துடனும் கல்வியை கற்று படித்த பள்ளிக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் நல்ல பெயரை எடுங்கள். இன்றைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இன்றைய கல்வி வளர்ச்சி நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மாணவர்கள் நிறைய நற்பண்புகளை நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூடிய ஊக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்ததாக மாணவர் மாணவியின் உரை முதல்
சசிகா அவருடைய உரை. கீழே உட்காந்துருக்காங்களா சார்? உட்காந்துருக்காங்களா சார்? ஆ சரிங்க சார்.
கே சலாம் பாத்திமா ஆங்கிலத்தில் உரையாற்ற வருகிறார். பெருந்தலைவருக்கும் ஆங்கிலம் ரொம்ப தெரியும், ஆனா யாருக்கும் தெரிஞ்ச மாதிரி காட்டவே மாட்டார். ஏன்னா நல்லடக்க முறைவர் அவர் தான் பெருந்தலைவர். தெரியுது. India. Being the chief minister of Tamil Nadu, he chose to serve the people. During his period, Kamarajar put to open private schools in every village and secondary schools in every panchayat. He provided free managed education program. He organized lunch for the school children for the first time in the independent India. He wanted to provide at least one nutritious meal for the school children. He has made enormous contribution to the development of education, industry and agriculture. Kamarajar improved people and eliminated inequalities based on status and riches. He serves as an inspiration to all the people even today. Kamarajar spent most of his career in politics and did not spend much time on relationships and family. He followed Gandhian principles, wore a simple khadi shirt and dhoti, and was often referred as Black Gandhi by the people. He ate simple meal and refused special privileges determining it as a waste of public resources. He appointed that public agencies to serve the public, not the private individuals. He often refused police protection and security, determining it as a waste of public resources. He did not own any property and had a mere rupees of 130 of money, 2 pairs of sandals, 4 pairs of shirts and dhoti, apart from few books in his possession. Eventually died. To conclude in this special day on the remembrance of Kamarajar, there is a lot more to about him. We should take his life as a lesson. Last but not least, he had dedicated to did so many changes in the Indian politics. Last but not least, the progress of any society depends on the progress of education of the society. Jai Hind. வெற்றிப்பள்ளி தாளவர்களும் உரைமொழி தலைவர்களும் உரைமொழி செயலர்களும் வழி செயலர்களும் இந்த பணியை அளிக்கிறார்கள். நன்றி. அடுத்ததாக பரிசளிப்பு விழா. மாணவர்கள் தயாராக இருக்கவும். அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை நம் பள்ளியின் நாடக மகாஜன சங்கம் சார்பாக காமராஜர் பிறந்த விழாவை கல்வி திருவிழாவாக கொண்டாடினார்கள். இத்திருவிழாவில் பேச்சு போட்டி நடைபெற்றது. நம்முடைய சிவகாசி கல்வி மாவட்டம் சார்பாக இருக்கக்கூடிய மொத்தம் 134 பள்ளிகள் கலந்து கொண்டார்கள். இந்த பள்ளியிலிருந்து சுமார் மொத்தம் 700 மாணவ மாணவிகள் பள்ளியில் கலந்து கொண்டார்கள். 6-7 மாணவர்களுக்கு 3 பரிசு, 9-10 மாணவர்களுக்கு 3 பரிசு, 11-12 மாணவர்களுக்கு 3 பரிசு. பேர்பட்ட போட்டி சிறப்பாக நாடக மகாஜன சங்க சார்பாக நடைபெற்றது. இந்த போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும், அதாவது மாணவர்கள் வந்து எங்க பேர் பதிவு பண்ணணும், எங்க மாணவர்கள் உட்காரணும், அவங்க காலையில் எங்க காஃபி கொடுக்கணுமா, பிஸ்கட் கொடுக்கணுமா, மதிய வடை கொடுக்கணுமா, மதிய சாப்பாடு கொடுக்கணுமா உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் நம்முடைய உறவின் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். மாலையில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த
சிலவா தயார் பண்ணி கொடுத்தது அப்படிங்க ரொம்ப மகிழ்ச்சியோட பண்ணாங்க. அதற்காக பாராட்டி இந்த விலைப்பரிசு வழங்கப்பட்டது. அடுத்தபடியாக காமராஜர் பிறந்தநாள் சார்பாக நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு ஓவியப்பள்ளி, கட்டுரைப்பள்ளி, பேச்சுப்பள்ளி ஆகிய போட்டிகள் நடைபெற்றது. முதலாவதாக ஓவியப்பள்ளியில் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய உறவின்முறை தலைவர் அவர்களை அழைக்கிறோம். ஓவியப்பள்ளியில் முதல் பரிசு மா மகிழன், இரண்டாவது பரிசு ஆரிய சுல்தான், இரண்டாவது பரிசு ஆரிய சீக்கிரவாயா. அடுத்தது வா ஸ்ரீ அருண்பாணி மூன்றாவது பரிசு, ஏழாம் வகுப்பில் முதல் பரிசு இசைக்கு முத்துப்பாணி, இரண்டாவது பரிசு எஸ் ஏ ஐஸ்வர்யா, மூன்றாவது பரிசு ஐ ஆராதனா. ஐஸ்வர்யா பயா ஆராதனா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களை அழைக்கிறோம். எட்டாம் வகுப்பில் முதல் பரிசு டி.எஸ். ரோஹித், இரண்டாவது பரிசு ஆர். சந்திரசங்கர், மூன்றாவது பரிசு ஏ. நரிகரசுதன். நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய பள்ளி செயலருக்கு ஆர். அழகராஜன் அவர்களை அழைக்கிறோம். ஒன்பதாம் வகுப்பில் முதல் பரிசு பி. கவின்குமார், இரண்டாவது பரிசு பி. இந்திய பவனி, மூன்றாவது பரிசு பி. அஸ்வத் ராஜ். நல்லா கையெழுங்க, அவ்வளவு மாணவர்களுக்கு உற்சாகமா இருக்கும். நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய உறவுமுறை செயலர்
அடுத்தபடியாக ரசிகர்கள் அவர்களுக்கான நிர்வாக உறுப்பினர் திரு ஆர். விகராஜன் அவர்களை அழைக்கிறோம். மூன்றாவது பரிசு கணிதா மகாலட்சுமி. நன்றியா. அடுத்தபடியாக ரசிகர்கள் அவர்களுக்கான நிர்வாக உறுப்பினர் திரு ஆர். ஸ்ரீ விநாயகம் அவர்களை அழைக்கிறோம். பன்னிரண்டாவது முதல் பரிசு கௌரி நந்தினி, இரண்டாவது பரிசு சந்தோஷ், மூன்றாவது பரிசு போலீஸ் சரவணா குழு. நன்றியா. அடுத்தபடியாக பேச்சுமொழி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஆறாவது மாணவர்கள் வாழை ரசிகர்கள் அவர்களுக்கான நிர்வாக உறுப்பினர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறோம். ஆறாவது முதல் பரிசு எஸ். ஆனந்தி, இரண்டாவது பரிசு எஸ். டி. ராஜனா, மூன்றாவது பரிசு எஸ். சுதா காயத்ரி. நன்றியா. அடுத்தபடியாக மாணவர்கள் பாராட்டி வருகிறவர்களுக்காக நிர்வாக உறுப்பினர் திரு டி. ஞானசேகர் அவர்களை அழைக்கிறோம். ஏழாவது முதல் பரிசு என். தனலட்சுமி, இரண்டாவது பரிசு நன்றியா. அடுத்தபடியாக மாணவர்கள் பாராட்டி வருகிறவர்களுக்காக ஆர். செல்வகுமார், செல்வ சங்கர், இரண்டாவது பரிசு எஸ். ஜோதி குப்பே, மூன்றாவது பரிசு எஸ். பிரியா. நன்றியா. அடுத்தபடியாக ரசிகர்கள் அவர்களுக்காக நிர்வாக உறுப்பினர் வருகிறார்கள். ஒன்பதாம் வகுப்பு சிறியர் ஞான பாலகுமாரன், இரண்டாவது பரிசு கே. சாலினி, மூன்றாவது பரிசு ஏ. ராஜா. பத்தாம் வகுப்பு முதல் பரிசு டி. இசைமி முனீஸ். அடுத்தபடியாக ரசிகர்கள் வருவதற்காக நிர்வாக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் அவர்களை அழைக்கிறோம். பத்தாம் வகுப்பு முதல் பரிசு டி. இசைமி முனீஸ். பதினோராம் வகுப்பு முதல் பரிசு ஏ. மதுமிதா, இரண்டாவது பரிசு ஏ. நந்தினி, மூன்றாவது பரிசு ஏ. ஜெயிலா நிக்கோலஸ். பன்னிரண்டாம் வகுப்பு முதல் பரிசு ஆர். டி. பொன்சரவணன் குரு, இரண்டாவது பரிசு எஸ். கோடிகள் பிரியன். முதல் பரிசு இரண்டாம் பரிசு சிவாரி 1A, மூன்றாம் பரிசு பிரதீப் குமார் 2C முதல் பரிசு வான்வழி 2C இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு
தீபிகா ஸ்ரீ 4F முதல் பரிசு. ஆர் ராமு வசந்தன் 4F இரண்டாவது பரிசு. டா ஸ்ரீ கணேஸ்வரி 4F மூன்றாவது பரிசு. டி சிவமணி 5F முதல் பரிசு.
செல்வி மணிப்பிரகாசம் அவர்களுக்கும் உறவிமுறை உதவி தலைவர் திரு என் பெரியசாமி அவர்களுக்கும் உறவிமுறை இணைத் தலைவர் திரு எம் வி வேல்ராஜன் அவர்களுக்கும் மற்றும் உறவிமுறை நிர்வாகக்குழு உறுப்பினர் நலத்துறை வழங்கிய நாடார் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி ஆர் பூங்குடி அவர்களுக்கும் காமராஜரை பற்றி உரையாற்றிய மாணவிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
எடுத்தாச்சுராடி.
ராஜபாளையம் கிருஷ்ணராஜபாளையம் நாடார் உறவினருக்கு பாத்தியப்பட்ட எம் பள்ளியில் காமராஜர் 122வது பிறந்த நாள் இனிதாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் நிர்வாகத்திற்கும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவருடைய சேவைகள் வருடாவருடம் கொண்டாடுவதற்கு நாங்கள் புனைந்திருக்கிறோம். மேலும் இவரால் தான் நான் தமிழ்நாடு பசி இல்லாமல் சாப்பிடுகிறது, இவரால் தான் நம்ம தமிழ்நாடு தொழில் வளத்தோடு இருக்கிறது என்று கூறிக்கொண்டது எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜபாளையம் கிருஷ்ணராஜபாளையம் நாடார் உறவின் சார்பாக காமராஜரின் பிறந்த நாள் இனிதே கொண்டாடப்பட்டது. பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்பு சீருடைகள் வழங்கி இலவசமாக வழங்கி மிக்க மகிழ்ச்சியுடன் ராஜபாளையமே சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். இன்னும் எங்களுடைய பிரிவில் இதோட சிறப்பாக செய்வோம்னு நம்பிக்கை அளிக்கிறோம். வாழ்க பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஓங்குக, அவருடைய நாட்டுக்கு சேவையாற்றிய நினைவுகள். நமது கிருஷ்ணராஜ நாட உரிமை சார்பாக இன்று காமராஜர் பிறந்தநாள் மிக சிறப்பாக நடைபெற்றது. அனைவருக்கும் லட்டு இலவசமாக அளிக்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நமது பெருந்தலைவர் காமராஜருடைய 122வது பிறந்த நாளை கொண்டாடுவதில் நாம் அனைவரும் மகிழ்ச்சி கொண்டுகின்றோம். அவருக்கு பல பட்டப்பெயர்கள், கல்வி தந்தையிலிருந்து ஆரம்பித்து கருப்பு காந்தி என்று பல பட்டப்பெயர்கள். அவர் ஒரு படிக்காத மேதை. அவர் படிக்காமல் மேதை இருந்தாலும் நம் பள்ளி மாணவர்கள் அனைவரும் நன்றாக படித்து அவரை போன்று பல தொழில் துறைகளிலும் விவசாய துறைகளிலும் பல துறைகளிலும் மேலும் மேலும் வளர்ச்சி பெற்று நாடு வளர வேண்டும், வீடு வளர வேண்டும், மாணவர்கள் அனைவரும் சிறந்து விளங்க வேண்டும் என்று உறுதி கொண்டு இந்த காமராஜர் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவதில் பெருமைப்படுகிறோம் என்று கூறுகிறேன். பாரத பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜனுடைய 122வது பிறந்தநாள் விழா சீரும் சிறப்புமாக தமிழ்நாடெங்கும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளிலே பெருந்தலைவருடைய கொள்கைகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய நாட்டுக்கு இதைப்போல் ஒரு தலைவர் உண்டா என்பதை அனைவரும் உணர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு பெருந்தலைவரைப் போல் இன்னும் 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 பல கோடி ஆண்டு காலம் பெருந்தலைவர் ஆட்சி நிலைத்து நிற்பதைப் போல காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்வதைப் போல அனைவரும் காமராஜர் ஆட்சி அமைய பாடுபட வேண்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க ஓங்குக.